வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியற்றும். வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் இருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஜூலை 15ஆம் தேதி எல்லாம் நன்மையே என்ற தலைப்பில் மகர்ஷி அவர்கள் கொடுத்துள்ள சிந்தனையை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். துன்பத்தை மாத்திரம் நினைத்து கொண்டிருந்தால் அது தொல்லையாகவே இருந்திருக்கும். அது மாத்திரம் அன்று ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடக்கின்ற போது காலத்தாலும் இடத்தாலும் எல்லாம் வல்ல இறைநிலையானது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய அறிவுரை, அனுபவ உரை, அனுபவம் நானும் அது அப்படித்தான் எடுத்து கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டோமேயானால் எந்த துன்பத்திற்கும் காரணத்தை கண்டுபிடிக்கின்ற போது இதிலிருந்து விளையக்கூடிய நன்மையெல்லாம் விளங்கிவிடும். உண்மையில் எல்லாம் நன்மையேதான் ஏற்படும். அப்படி பார்க்கின்ற போது துன்பம் வருகின்றது என்று கவலைப்படுகின்றோமே, துன்பம் வரக்கூடாது என்று எண்ணுவதனால் தான் அந்த கவலை, துன்பம் என்றால் மனதிற்கு ஒவ்வாது அல்லது உடலிலே நோய், இது இரண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எது எங்கே போகும்? மனிதனிடம்தானே வர வேண்டும். இடம் கொடுக்கக்கூடிய மனிதனிடம் தானே வரும். என்னிடம் அந்த துன்பம் வந்தது என்றால் அதற்கு நான் இடம் கொடுத்து விட்டேன் என்று தான் பொருள். இப்போது அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். நான் பிறந்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஒரு நாளைக்கு முடிய போகின்றேன். இதற்கு மத்தியில் எவ்வளவுதான் இருந்த போதிலும் கூட ஜீரணிக்கக்கூடிய அளவிற்கு மேல் சாப்பிடவும் போதில்லை. உடல் தாங்குகின்ற அளவிற்கு மேல் துணியை போடுவதும் இல்லை. நின்றால் காலளவு, படுத்தால் உடலளவு, இதற்கு மேல் பூமியை அனுபவிக்க கூடியவர்களும் இல்லை. வரும்போது கொண்டு வருவதும் இல்லை, போகும்போது கொண்டு போகுவதும் இல்லை. இந்த உண்மையை அப்படியே வைத்திருந்தாலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நமக்கு எந்தெந்த இடத்தில் என்னென்ன கிடைக்கின்றதோ அது நிறைவாகத்தான் இருக்கும். வாழ்க்கையை ஒட்டி பார்த்தோமேயானால் எல்லோருக்கும் நிறைவாகத்தான் இருக்கிறது. இப்படி உலகமே முழுக்க பார்த்தோமேயானால் எந்த இடத்திலும் யாருக்கும் குறைவே கிடையாது. குறைவு என்பதே இல்லை. ஆசான் அவர்கள் அருளிய இந்த சிந்தனையில் பார்த்தோம் என்றால் எல்லாமே எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கான விளைவு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேரும். அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகர்ஷி அவர்கள் கொடுத்துள்ள காயகல்பம் என்ற பயிற்சியும், மகர்ஷி அவர்கள் கொடுத்துள்ள உடற்பயிற்சி செய்தாலுமே நம்மளுடைய உடல் கட்டுமாவும் அதனுடைய இயற்கையில் இருக்கின்ற சுவாசங்கள், நம்மளுடைய என்ன ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு என்ன தக்க விளைவுகள் வருமோ அது வந்தே தீரும். அதற்காக நாம் நல்லதையே செய்வோம், நன்மையே செய்வோம் என்று மகர்ஷி அவர்கள் அருளியுள்ளார்கள். அந்த பயிற்சிகளை நம்ம தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் நம்மளுடைய கர்ம வினைகளும் தீர்ந்துவிடும். நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கின்றதோ அந்த நன்மைகள் வந்து நம்மை வந்து சேர்ந்தும். நம்மளுடைய எண்ணம் நன்றாக இருந்தால் நம்மளுடைய செயல் நன்றாக இருக்கும். ஆகையால் நாம் நினைக்கின்றது எல்லாமே எல்லாம் நன்மையே அப்படி என்ற தலைப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிந்தனையை மகர்ஷி அவர்கள் கொடுத்துள்ளார்கள். அதன் வழியில் நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்போம். இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.